ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கோட வீடியோவில் நம்ம இந்த பைக் டுட்டோரியல் வீடியோ பார்ட் 3, அதாவது ஃபைனல், அதாவது பைக் எப்படி ஓட்டலான்ட்டு இந்த வீடியோ தான் கடைசியாக இருக்க போகுது. ஏன்னா இதுக்கப்புறம் வண்டியில் கற்றுக்கிறது அளவுக்கு எதுவுமே இல்லை. நம்மளுக்கு மெயினாக பேலன்சிங் தேவை. அப்புறம் கியர் பேட்டர்ன் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கியர் பேட்டர்ன் எப்படி இருக்குதுன்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம், பார்ட் 1ல். ஸோ இது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வீடியோ. ஸோ இன்றைக்கூட வீடியோவில் நம்ம கியர் வண்டி ஸ்டார்ட் பண்ணி கியர் போட்டு எப்படி நம்ம வண்டி மூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இதுக்காண்டி நான் வண்டி ஓட்டி எல்லாம் காமிக்க போகிறதில்ல. ஏன்னா வண்டி ஓட்டி காமிச்சோன்னா உங்களுக்கும் புரியாது. அதனால் உங்களுக்கு நல்லா புரியுற அளவுக்கு நல்லா ஈஸி மெத்தடில் நான் உங்களுக்கு புரிய வைக்கணுன்ட்டு ட்ரை பண்ணுவேன். என்னுடைய மோட்டிவே அதுதான். சும்மா மற்றவங்க மாதிரி இல்லை, உங்களுக்கு கூட இருக்கிறவங்க சொல்லிக் கொடுக்குற மாதிரிலாம் அப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தோன்னா கண்டிப்பாக உங்களால் கற்றுக்க முடியாது. எல்லாத்தோட ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இப்போ பைக் இருந்துச்சுன்னா நேராக அந்த பைக் கிட்டே போயிருங்க. அதில் ஏறி உட்காந்துக்கங்க, சரிங்களா? ஏறி உட்காந்த பிறகு வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ண பிறகு இதுதான் கிளச்சு, சரிங்களா? கிளச்சு நல்லா ஃபுல்லாக அழுத்தி பிடிங்க, சரிங்களா? ஃபுல்லாக இந்த அளவுக்கு நல்லா அழுத்தி பிடிங்க. அழுத்தி பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு கியர் போடுங்க. பேட்டர்ன் எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு அந்த வண்டியில் அது முதல் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கியர் இது தான், சரிங்களா? ஃபஸ்ட்டு கியர் இப்படி போட்டு அதுக்கப்புறம் மெதுவாக கிளச் இருக்குல்ல, இந்த பாருங்கள், இது கிளச் இருக்குல்ல, இது அப்படியே லைட்டாக விடுங்க. விடும்போது உங்களுக்கு ஒரு வண்டியில் ஒரு வைப்ரேஷன் மாதிரி தெரியும். ஸோ அந்த வண்டியில் வைப்ரேஷன் வரும்போது என்ன ஆகும்னா, உங்கள் வண்டி முன்னாடி போகணுன்ட்டு ஒரு மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணோம் உங்கள்கிட்ட, சரிங்களா? வண்டி முன்னாடி போகணும் அப்படின்ட்டு. ஸோ லைட்டாக விட அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆக்சிலேட்டர் அப்படியே லைட்டாக அப்படியே முன்னாடி கொஞ்சம் திருவி விட்டு லைட்டாக திருவணும், சரிங்களா? லைட்டாக திருவணும். அதே அளவுக்கு இதுவும் நீங்கள் விட்டுறணும். நீங்கள் எவ்வளோ இங்கே நீங்கள் விடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆக்சிலேட்டரை நீங்கள் திருவணும், சரிங்களா? அதே மாதிரி ஸ்பீடு நிறைய பேர்த்துக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட் இருக்கும். ஸோ எந்த ஸ்பீடில் நம்ம வண்டி ஓட்டலாம்? இதில் கொடுத்துருக்குது மேக்ஸிமம், சரிங்களா? அதாவது 5வது கியரில் 100 அப்படின்ட்டெல்லாம் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு கியர் நீங்கள் போடுறீங்கன்னா நீங்கள் இந்த 15 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் செகண்ட் கியர் போட்டணும், சரிங்களா? 0 to 15, சரிங்களா? 15லேருந்து 20 நீங்கள் தேர்ட் கியர் வந்துடணும், சரிங்களா? தேர்டு கியர். அதுக்கப்புறம் 20லேருந்து 30 அப்படியே ஃபோர்த்து கியர். அப்புறம் 5th கியர் 40 போனோன்னு 5th கியர் போட்டுடணும், சரிங்களா? 5வது கியர் நீங்கள் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் 60, 70, 80 எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஓட்டிக்கலாம். அதே மாதிரி கம்மி பண்ணும்போது என்றைக்குமே இந்த ஸ்பீட் பிரேக்கர் எல்லாம் வரும்ல, அந்த இடத்துல வரும்போது என்ன ஸ்பீடில் நீங்கள் ஓட்டணும்னா கண்டிப்பாக ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் கம்மி பண்ணிடுவீங்க. நீங்கள் 20 கீழே ஒரு சில நேரத்தில் ஆகும், இல்லை 20 ஆயிரும், சரிங்களா? ஸோ அந்த இடத்துல செகண்ட் கியரில் நீங்கள் மாற்றிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா எந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஆகட்டும், இல்லை லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் செகண்ட் கியரில் நீங்கள் மூவ் பண்ணணும், சரிங்களா? என்றைக்குமே தேர்ட் கியரோ 4th கியரோ அதில் எல்லாம் நீங்கள் மூவ் பண்ணக்கூடாது. இல்லைன்னா வண்டி கியர் பாக்ஸ் போயிடும். அதோட மெயினான விஷயம், வண்டி ஆஃப் ஆயிரும். நீங்கள் நடு ரோட்டில் நீங்கள் வண்டியோடவே நின்றுருக்கணும். ஸோ செல்ஃப் ஸ்டார்ட் இருந்தாலும் நீங்கள் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸு இல்லைனா ஃபியூ செகண்ட்ஸ்க்காண்டி நீங்கள் ரோட்டில் நீங்கள் நின்றுருவீங்க. ஸோ அதுக்காண்டி தான் செகண்ட் கியரில் கியர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வண்டி மூவ் பண்ணுங்கள், சரிங்களா? ஸ்பீட் பிரேக்கரோ இல்லை எங்கேயாச்சும் நீங்கள் ஸ்லோ பண்ணுறீங்க, 20 கிலோமீட்டரில் நீங்கள் க்ரால் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் செகண்ட் கியரில் தான் வண்டி ஓட்டணும். அவ்வளோதான் விஷயமே. கிளச்சை பிடிச்சிட்டு கியர் போட்டுட்டு கிளச்சை லைட்டாக விடுங்க, சரிங்களா? லைட்டாக விட இங்கே வண்டியில் ஒரு வைப்ரேஷன் மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். வண்டியில் வைப்ரேஷன் தெரிய ஆரம்பித்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே லைட்டாக ஆக்சிலேட்டர் போடுங்க. அப்படியே 20 வந்தோடனே அப்படியே 3வது கியர் போயிடுங்க. 3வது கியர்லேருந்து 4வது கியர் எதில் போனோம்னா 30ல் போன பிறகு, சரிங்களா? 30ல் 5வது கியர் போனோம்னா நீங்கள் 40 வரைக்கும் நீங்கள் போடணும், சரிங்களா? அதுக்கு முன்னாடி சில பேர் கேட்கலாம், அதுக்கு முன்னாடி நம்ம 5வது கியர் போட முடியாதா அப்படின்ட்டு. கண்டிப்பாக போடலாம். ஆனால் வண்டி ஒரு மாதிரி ஜர்க்கு கூடும், சரிங்களா? ஜர்க்கு ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் அது நல்லதில்லை. அதனால கரெக்டாக நீங்கள் ஓட்டினோம்னா வண்டி எப்படி வேணாலும் ஓட்டிக்கலாம்.
நீங்கள் வந்து செகண்ட் கியரில் நீங்கள் 40 கூட போகலாம். என்ன பாருங்கள், இங்கே மேக்ஸிமம் லிமிட் கொடுத்துருக்குது. எல்லா வண்டிலையும் எல்லா அனலாக் மீட்டர்லேயும் கொடுத்துருக்கோம். டிஜிட்டல் மீட்டரில் வந்து உங்களுக்கு கியர் வந்து ஷோ ஆகும், சரிங்களா? ஸோ நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன், சப்போஸ் உங்கள்கிட்ட டிஜிட்டல் மீட்ரு உள்ள வண்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த கியரில் வண்டி ஓடுதுன்ட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிடும், சரிங்களா? ஸோ இதில் வந்து ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் கஷ்டம் ஆகும், போக போக பழகிடும். ஆனால் ஒரு சில நேரத்தில் கஷ்டம் ஆகும், எனக்கும் ஒரு சில நேரத்தில் கஷ்டம் ஆகும். பட் இட்ஸ் ஓகே, ஐ லவ் திஸ் பைக். ஸோ எனிவே இதுதான் வந்து வண்டி ஓட்டுற வண்டி ஓட்டுற மெத்தட், வண்டி ஓட்டுற ரூல்ஸு, இதுதான் கியர் பேட்டர்னு. சப்போஸ் உங்களுக்கு அந்த வீடியோவில் கியர் பேட்டர்ன் புரியலைன்னா இன்னும் அழகாக நான் வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து நான் வந்து கியர் பேட்டர்ன் போட்டுறேன், சரிங்களா? ஸோ வண்டியில் 2 வீலரில் பைக்கில் வந்து கியர் பேட்டர்ன் எவ்வளோ டைப்ஸில் இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் வந்து கிளியராக நான் வந்து மென்ஷன் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட்டே இருக்காது. ஓகே, தேங்க்யூ கைஸ். அதுக்கப்புறம் சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொல்ல வேண்டியது இல்லை, நீங்கள் பண்ணிடுவீங்க. பட் இருந்தாலும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமை வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காமல் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிடுவீங்க, எனக்கு தெரியும். ஸோ சரியான வெயில் அடிச்சிட்ருக்குது. இன்றைக்கி வந்து சரியான டயர்டு.